ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக சுவையான ஒரு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யந்தாங்க பார்க்க போகிறோம். நான் 2 கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு கொத்தமல்லி. பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா 2 to 3 days கெட்டு போகாமல் இருக்குங்க. இது தோசை, இட்லி, ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அது கூட காரத்துக்கு நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது புளி அதிகமாக போட்டதுனால மிளகாயும் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரம் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம புளியும் வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு பல்ஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு புளி, உப்பு, மிளகாய் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கெட்டியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டிங்கன்னா மிக்ஸி ஓடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கிங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. நாம் இப்போ அரைச்சி வச்ச சட்னியை ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இட்லி, தோசைக்கு அப்போவே சாப்பிட்ணுன்னா லைட்டாக ஹீட் ஆனால் போதுங்க. ரொம்ப சுண்ட தேவையில்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா திக்காக சுண்டுற வரைக்கும் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறையா ஹெல்த்தியான ரெசிபீஸ் இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.